ஒற்றை தாயின் வாழ்க்கை. காலை 4:30 மணி. வானம் இன்னும் இருளாக இருந்த நேரத்தில் ராணி எழுந்தாள். அவளுடைய நாட்கள் எப்பொழுதும் இப்படித்தான் தொடங்கும். முதலில் சமையல் அறைக்கு சென்று மகள் பிரியாவுக்கு மதிய உணவு தயார் செய்ய வேண்டும். பிறகு வீட்டு வேலைகள், பிரியாவை எழுப்பி பள்ளிக்கு அனுப்புவது, அதற்குள் தானும் அலுவலகத்திற்கு தயாராக வேண்டும். ராணிக்கு வயது 32. 3 வருடங்களுக்கு முன்பு கணவர் ஒரு விபத்தில் இறந்ததில் இருந்து அவள் தன் 10 வயது மகளுடன் தனியாக போராடி வந்தாள். ஒரு டைபிஸ்டாக வேலை செய்த அவளுடைய சம்பளம் மாதம் 15,000 ரூபாய்தான். அதில் வீடு வாடகை, பிரியாவின் பள்ளி கட்டணம், வீட்டு செலவுகள் எல்லாமே நடக்க வேண்டும். அன்று காலை பிரியா எழுந்ததும் அவளுக்கு காய்ச்சல் இருந்தது. அம்மா, எனக்கு மயக்கம் வருது என்று மகள் கூறிய வார்த்தைகள் ராணியின் இதயத்தை உருகச் செய்தன. அவள் உடனே மருந்தெடுத்து வந்தாள். ஆனால் அவளுடைய மனதில் ஒரு பெரிய கவலை. அன்று அலுவலகத்தில் அவளுக்கு முக்கியமான மீட்டிங் இருந்தது. மேடம், என் மகளுக்கு காய்ச்சல், நான் இன்று வர முடியாது என்று போன் செய்த பொழுது மேலாளரின் பதில் கடுமையாக இருந்தது. ராணி, இது இந்த மாதத்தில் 3வது முறை. இப்படியெல்லாம் தொடர்ந்தால் உங்கள் வேலைக்கு பாதிப்பு ஏற்படும். ராணியின் கண்களில் நீர் தழும்பியது. ஆனால் அவள் ஒரு முடிவு எடுத்தாள். மன்னிக்கணும் மேடம், என் மகள் எனக்கு முதலில் முக்கியம் என்று சொல்லி போனை வைத்தாள். அவள் பிரியாவை மருத்துவமனைக்கு அழைத்து சென்ற பொழுது டாக்டர் வைரல் ஃபீவர், 2 நாட்கள் ஓய்வு தேவை என்றார். வீடு திரும்பிய ராணி மகளுக்கு சூப் தயாரித்து கொடுத்தாள். அம்மா, நீங்க ஏன் இப்படி கஷ்டப்படுறீங்க என்று பிரியா கேட்ட கேள்வி ராணியின் இதயத்தை உருக்கியது. உன்னை பெற்றெடுத்தது என் வாழ்க்கையின் சிறந்த முடிவு கண்ணே. உனக்காக எதுவும் செய்ய தயார் என்று சொல்லி அவள் மகளை தழுவினாள். அந்த இரவு ராணி தன் கணவரின் படத்தை பார்த்து கொண்டே உட்கார்ந்திருந்தாள். என்னால் முடியுமா? என்னால் இந்த பொறுப்பை ஏற்று நடத்த முடியுமா என்று தன்னைத்தானே கேட்டுக்கொண்டாள். மறுநாள் காலை பிரியாவின் ஜுரம் குறைந்திருந்தது. அவள் எழுந்து உட்கார்ந்து, அம்மா, நான் இனிமேல் நல்லா படிப்பேன், பெரியவளாகி உங்களுக்கு எல்லாம் செய்வேன் என்றாள். ராணியின் கண்களில் மகிழ்ச்சி நீர் துளிர்ந்தது. அவள் உணர்ந்தாள், இந்த சிறிய குழந்தையின் அன்பே அவளுடைய வலிமை என்று. ராணியின் கதை ஆயிரக்கணக்கான ஒற்றை தாய்மார்களின் வாழ்க்கையை பிரதிபலிக்கின்றது. அவர்கள் தினசரி எதிர்கொள்ளும் சவால்கள், பொருளாதார பிரச்சனைகள், சமூக அழுத்தங்கள், குழந்தை பராமரிப்பு எல்லாமே மலை போன்றவை. ஆனால் ஒற்றை தாய்மார்கள் எப்பொழுதுமே சூப்பர் வீராங்கனைகள். அவர்களின் தியாகம், பொறுமை, அன்பு ஆகியவற்றை அவர்களை வலிமையானவர்களாக ஆக்குகின்றன. ஒரு குழந்தையை வளர்ப்பது என்பது ஒரு போராட்டமாக இருக்கலாம். ஆனால் அந்த அன்பின் வெற்றியே அவர்களின் உண்மையான பலம். ஒற்றை தாய்மார்கள் கண்ணீரை துடைத்து கொண்டே குழந்தைகளுக்கு புன்னகை காட்டுகிறார்கள். இதுவே உண்மையான வீரம். இதே போல சூப்பரான ஸ்டோரிஸ் கேட்கணுமா? அப்ப என்னோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அடுத்த ஸ்டோரியில சந்திக்கலாம். பாய்.